Hi friends, welcome to hitchtamil. என் பேர் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு ரிப்பேரிங் வீடியோ போட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ரொம்ப லாங்காக தான் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி ப்ரெஸ் பண்ண முடியல. ரொம்ப ஃபோர்ஸ் அப்படி அமைக்கி ப்ரெஸ் பண்ணாலும் இந்த பீப் சவுண்ட் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது. இந்த லாக்டவுன் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போகிறதும் கஷ்டம். லாக்டவுனில் நம்மகிட்டே பைசா கம்மியாக தான் இருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீட்லேயே இதை ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய இண்டக்ஷன் ரிப்பேரிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக இருக்கும், இல்லைனா நீங்கள் போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அந்த 3ல் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போகிறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸை ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, டஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதை தனியாக இருக்கட்டும். இதுக்கான காரணம் வந்து டஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓரளவுக்கு நம்ம டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. மெயின் இந்த கம்ப்ளைண்ட் வந்தாலே இந்த டிஸ்பிளே ஒட்டியிருக்கு இந்த பட்டனில் தான் வரும். இந்த பட்டன்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு மைக் கரை மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சவுண்டு வருது. இது சவுண்டு வரல, இது சவுண்டு வருது, இதில் சவுண்டு வரல. ஆன் ஆஃப் இதுதான் மெயின், இதில் சவுண்டு வரல. ஓகேங்களா, இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பட்டை ஒன்று இந்த இடத்துல ஹோல் விழுந்துடும். ஓகேங்களா, நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது கையோ அப்படியே கொண்டு வந்து வைக்கிறது, உள்ளே வந்து டஸ்ட்டு போயிருக்கும். ஓகே, பண்ணியாச்சு. இந்த சுவிட்சு தான் மெயின், உங்களுக்கே தெரியும். ஆன் ஆஃப் போட்டிருக்காங்க, இது ரொம்ப மெயின். இதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ இது எனக்கு தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமர் தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை. இதுதான் மெயின். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குது. இது வந்து ஒரு பீஸாக வாங்கினீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு 2 டைப்பான சுவிட்ச் இருக்குது. இந்த டாப்பில் இருக்க இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. உள்ளே இருக்க இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறது இதுதான் மெயினாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லாங்காக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது உடையலை. ஸோ நான் ஷார்ட்டாக இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சுவிட்சு தான் பிரச்சனை. இதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த சுவிட்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது இப்படி நான் ஃபுல்லாக இதை உள்ளே வச்சேன் அப்படின்னா ஹைட் எனக்கு பத்தாது. ஸோ அடியில் கொஞ்சோன்னு ஒரு அட்டை இல்லை ஒரு பேப்பரை வைக்கணும். புரியுதுங்களா? இதை நான் ஃபுல்லாக இப்படி நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதோட பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதை கொஞ்சம் மேலாப்பில் வச்சுட்டு உள்ளே ஒரு அட்டை இல்லை பேப்பரை கூட நான் உள்ளே இடையில நடுவில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்டை, நான் இதை நடுவில் வச்சுக்கிறேன். ஓகே, இதை நடுவில் நான் வச்சிட்டேன். இதை வச்சுக்கிட்டு ஓகே நான் சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவு ஹைட் ஈக்குவலாக தான் இருக்கும்.
நம்ம இதை வச்சு பார்த்துருவோம். ஈஸியாக தான் இருக்குது. இப்போது ஸ்க்ரூ பண்ணிடுறேன். இப்போது ஆன் பட்டன். ஓகே, இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இதை எடுத்து இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கூலிங் பண்ண மாட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒர்க் ஆகுது. ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹார்டாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அந்த 3ல் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போகிறேன்னா அப்போலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸை ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.